உங்க சேலரிக்கு நீங்க என்ன பைக் வாங்கலாம்னு பாக்கலாமா? 15,000 சேலரிக்கு ஸ்ப்ளெண்டர் இல்லாட்டி ஷைன், இஎம்ஐ பாத்தீங்கன்னா 2,500. 25K சேலரிக்கு NS 125 இல்லாட்டி பஜாஜ் பல்சர் 125, இஎம்ஐ பாத்தீங்கன்னா 4,000. 50K சேலரிக்கு RE கிளாசிக் இல்லாட்டி ஜாவா 42, இதுக்கான இஎம்ஐ பாத்தீங்கன்னா 6,000. 60K சேலரிக்கு ட்ரைம் ஸ்பீட் ஆர்எல்ஸ் Yamaha R15 V3 இல்லாட்டி MT, இதுக்கான இஎம்ஐ பாத்தீங்கன்னா 9,000 per month. And 75K சேலரிக்கு ஹிமாலயன் ஆர்எல்ஸ் BMW G310, இதுக்கான இஎம்ஐ பாத்தீங்கன்னா 12,000 per month. And 1 lakh சேலரிக்கு கவாசகி நிஞ்சா ஆர்எல்ஸ் கான்டினென்டல் GT 650, இதுக்கான இஎம்ஐ பாத்தீங்கன்னா 15K per month. இதுக்கு ஃபாலோ பண்ண ரூல் பாத்தீங்கன்னா 10-3-15, அதாவது 10% டவுன் பேமெண்ட் பண்ணணும். 3 years தான் உங்களோட மேக்ஸிமம் இஎம்ஐ டியூரேஷனா இருக்கணும். அண்ட் 15% ஆஃப் சேலரிக்கு மேல நீங்க இஎம்ஐக்கு பே பண்ணக்கூடாது. இதுல ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, நீங்க 1 lakh earn பண்ணீங்கன்னா கம்பல்சரி GT 650 வச்சிருக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அதுக்கான நீட் இருந்தா மட்டும் பை பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி ரியல் டைம் டேட்டாஸ் ரெகுலரா வீடியோஸா பார்க்கணும்னு வச்சீங்கன்னா மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.